Hi friends, welcome back to our channel Scoremax. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Irrigation Engineering ஓட classes தான். So என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா Design of Regime Channels. So last வீடியோல என்ன பார்த்தோம், நம்ம வந்து இந்த Canadian theories பத்தி டீடைல், அதுக்கு அப்புறம் அந்த டிசைன் ஸ்டெப் என்ன, அதுல இருக்க ஃபார்முலாஸ் என்ன, ப்ராப்ளம் கொடுத்தா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேசிஸ் தியரி. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈஸியான தியரி தான். ஜஸ்ட் இதை பற்றியான ஒரு ப்ரீஃபான ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். லேசிஸ் தியரி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கெனடிஸ் தியரியே பார்த்தோம். ஸோ அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு தியரினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒருத்தர் வந்து ஒன்றத்தை வந்து கண்டுபிடிச்சி ஒரு தியரி பேஸ் பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட்டு வர தியரி வந்து அதில் இருக்க ட்ராபேக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு தியரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே கேனல் டிசைனுக்கு தான் இங்கே வந்து தியரி கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். தட் மீன் கெனடிக்கு அப்புறம் அந்த லேசிஸ் வந்து அதில் இருக்க ட்ராபேக்ஸை எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு தியரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் டிசைன் ஆஃப் ஸ்டேபிள் சேனல். ஸோ நம்ம கனடியும் ஒரு ஸ்டேபிள் சேனலோட டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது, ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ஒரு ஜென்ரலாக ஒரு சேனலுக்கானது தான் இருக்கும். பட் இவர் வந்து நான் ஒரு ஸ்டேபிள் சேனலுக்கான ரெஜிம் சேனலுக்கான டிசைன் வந்து தேவை அப்படின்றத ரொம்பவே எஸ்டிமேட் பண்ணி அவர் வந்து இந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த கெனடிஸ் தியரியில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததை அவர் பார்த்துட்டு, ஸோ அந்த ட்ராபேக்ஸ்லாம் இல்லாமல் அவர் வந்து இந்த தியரியை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலாபரேட்டர் ரெஜிம் கான்செப்ட் அண்ட் ஃபவுண்ட் தட் ஈவன் இஃப் எ சேனல் இஸ் ஷோயிங் நோ silting and no scoring, it may not be regime actually. He therefore differentiated between 3 regime channel. ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கெனடி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஸோ நோ சில்ட்டிங் இருக்கக்கூடாது, நோ ஸ்கோரிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும், நம்ம வெலாசிட்டியும் கிரிட்டிக்கல் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரெஜிம் சேனல் தட் மீன் ஒரு ஸ்டேபிள் சேனலாக இருக்கிறதுக்கு சில்ட்டிங்கும் தென் ஸ்கோரிங்கும் மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் அது கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்டேபிள் சேனல். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஜிம் சேனலை 3 கண்டிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. தட் மீன் நம்ம ஸ்டேபிள் சேனலை 3 கண்டிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ட்ரூ ரெஜிம், இனிஷியல் ரெஜிம் அண்ட் ஃபைனல் ரெஜிம். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் தியரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரூ ரெஜிம் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு சேனலை 3 கண்டிஷன்ஸாக பிரிக்கிறோம். அந்த ஸ்டேபிள் சேனல் அந்த தன்மைக்கு பொறுத்த மாதிரி அதை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் சேனல் ஹேவிங் certain fixed section and a certain fixed slope can behave in regime அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சேனல் தான் வந்து நம்ம தகுந்த மாதிரியான ஒரு செக்ஷன்லையும் ஸ்லோப்லையும் இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ட்ரூ ரெஜிம் சேனலாக இருக்கிறதுக்கு அது என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக ஃப்ளோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சில்ட்டு டிஸ்சார்ஜ் அதோட கிரேடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து சேனலில் இருக்க அந்த அலுமினியம் கிரேடும் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சேனலாலையும் இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து ட்ரூ ரெஜிம் ஸ்டேபிள் சேனல் அப்படின்றத அவர் வந்து இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் கண்டிஷன் இனிஷியல் ரெஜிம் கண்டிஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், ஒரு ட்ரூ ரெஜிம் வந்து நம்மளுக்கு கிடையாது. பிகாஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பில்ட் பண்ணுற சேனலில் அந்த மாதிரி எல்லா கண்டிஷனையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இது எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளாஸிஃபை பண்ண தியரிக்காக பண்ணது தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெஜிம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரெஜிமில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து இதோட கரெக்டான ஒரு சர்வீஸை வந்து இது வந்து அட்டெண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ நீங்களும் அப்படியே ரீட் பண்ணுங்கள். இஃப் எ சேனல் இஸ் எக்ஸவேட்டட் வித் ஸ்மாலர் வித் அண்ட் a flatter bed slope, then as the flow takes place in the channel, bed slope of channel is increased due to the deposition of silt on the bed to develop increased flow velocity. Hence the given discharge is allowed to flow through the channel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது.
ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கண்டிஷனில் என்ன மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்மாலர் வித் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸவேட் பண்ணுறது ஸ்மாலர் வித்துக்கும் ஃப்ளாட்டர் பெட் ஸ்லோப்புக்கு எக்ஸவேட் பண்ணியிருப்போம். பட் இந்த சேனலில் ப்ராசஸ் நடக்கும் போது இந்த பெட் ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிஷன் ஆஃப் சில்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பெட் ஸ்லோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி பெட் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ளோ வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த சேனலுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம பண்ண ஸ்மாலர் டெப்த் கண்டிஷனில் அது குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சில்ட் டெபாசிஷனும் அது கூட இந்த ஸ்வாரிங் ஆக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் இனிஷியல் கண்டிஷன். ஸோ இது கூடவே நம்மளுக்கு என்ன தான் நம்ம சில்ட் டெபாசிஷன் வந்து இல்லாமல் இருந்தாலும் சர்வீஸ் டைமில் நிறைய வந்து சில்ட் டெபாசிட் ஆகிட்டு நம்மளுக்கு இன்னும் வந்து அகெயின் வந்து நம்ம இந்த சேனலில் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த இனிஷியல் ரெஜிம் கண்டிஷன். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ட்ரூ ரெஜிம்க்கும் இனிஷியல் ரெஜிமுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டான ஒரு சேனல் ஒரு ஸ்டேபிள் சேனல்லாம் எப்படி இருக்கணும் அதுக்கான எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ட்ரூ ரெஜிம். ஸோ இங்கே இனிஷியல் ரெஜிமில் ஸ்டார்டிங்கில் அது நம்ம கரெக்டான ஒரு டெப்த்தில் எக்ஸவேட் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் போக போக ஸோ அதோட மாடிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும். அதுதான் வந்து இங்கே இனிஷியல் ரெஜிம் கண்டிஷன். ஓகே, இன் ப்ராக்டிஸ் தே மே பி கிரேஸ்ட் மேபி இப்போது தட் மீன் நான் இதை ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து நம்ம கட்டியாச்சு இனிஷியல் ரெஜிம் சேனல் ஒர்க்கிங்கில் இருக்குது. பட் நம்மளுக்கு சில்ட் வந்து என்ன, சில்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கிளேயி ஒரு க்ரீஸ்டான ஒரு பார்ட்டிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஃப்ளோ நடந்தாலும் என்னென்னா நீங்கள் கிரிட்டிக்கல் ஃப்ளோ வெலாசிட்டி கொடுத்தாலும் ஸோ போக போக அது வந்து எரோட் ஆகாமல் அது வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து நம்மளுக்கு பார்க்க ரெஜிம் சேனலாக தெரிஞ்சாலும் பட் இது கண்டிஷன்ஸில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, they have achieved only the working stability due to the rigidity of their bank. Such channels are called channel in initial regime. Lacy's theory is not applicable in regime channel. ஸோ அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டார் ட்ரூ ரெஜிம்னா என்ன அண்ட் இனிஷியல் ரெஜிம்னா என்ன. ஸோ இந்த சேனல் வந்து இனிஷியல் ரெஜிம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரோட தியரி வந்து இந்த சேனலுக்கு அப்ளிகபிளாக இல்லை. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தாலும் போக போக பிகாஸ் நம்ம சில்ட்டுன்றது ஒரு சாஃப்டான ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல். ஸோ அது வந்து நம்மளால் டோட்டலி எரோட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு கூட சஸ்பென்ஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த சேனல் வந்து டோட்டலான எல்லா பர்பஸையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, ஸோ தேர்ட் சேனல் ஃபைனல் ரெஜிம் கண்டிஷன். ஸோ இது என்னென்னா நீங்கள் பாருங்கள், த அல்டிமேட் ஸ்டேட் ஆஃப் ரெஜிம் அட்டைன்ட் பை சேனல் when the bed slope and depth of flow width are suggested in order to obtain a stable channel section. This condition is called final regime condition. ஒரு கரெக்டான நம்ம வந்து ட்ரூ ரெஜிம் பார்த்தோம். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம கரெக்டாக போட்டு டிசைன் பண்ணி பெட் ஸ்லோப்பு டெப்த் ஆஃப் ஃப்ளோ வித் எல்லாமே கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு சேனல் நம்ம மாடிஃபை பண்ணி இருக்கோன்னா அதுதான் வந்து ஃபைனல் ரெஜிம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலி free to vary has tendency to attain a semi-elliptical section. ஸோ இந்த ஃபைனல் ரெஜிம் சேனல் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி செக்ஷனாக இருக்கா நம்மளுக்கு தேவையான பர்பஸ்க்கு நம்ம செக்ஷனை மாற்றிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இது லாஸ்ட்டில் என்ன மாதிரி வருதுன்னா செமி எலிப்டிக்கல் செக்ஷன். அதை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபைனல் ரெஜிம் கண்டிஷனில் செக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா செமி எலிப்டிக்கல் செக்ஷன். when channel is protected on the bed and sides with some kind of protecting material, channel section could not be scored and therefore no possibility in change in longitudinal slope this channel section to be permanent regime. That means the channel வந்து நம்ம கரெக்டான பெட்டு சைட் ஸ்லோப் எல்லாம் போட்டு ப்ரொடெக்டிங் மெட்டீரியல்லாம் போட்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சேனலில் வந்து ஸ்காரிங்கும் நடக்காது அது கூட சில்ட்டிங்கும் நடக்காது. ஸோ ஸ்காரிங்கும் சில்ட்டிங் நடக்காதனால நம்மளுக்கு அங்கே வந்து லாங்கிடினல் ஸ்லோப்பு இல்லை பெட் ஸ்லோப் வைக்கணும் லாங்கிடினல் ஸ்லோப் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து அங்கே இல்லாததுனால ஸோ இந்த சேனல் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அதே கண்டிஷனில் லாஸ்ட் வரைக்கும் இது ஒர்க்கிங்கில் இருக்கனால ஸோ இதை வந்து பெர்மனன்ட் ரெஜிம் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னா லேசிஸ். ஓகேவா, ஸோ இந்த 3 சேனலாக பிரித்து ஸோ எந்தெந்த தியரி அவரோட தியரிக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு ஃபைனல் ரெஜிம் கண்டிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ
ஸோ லேசிஸ் தியரியில் இந்த 3 நம்ம படித்தோம் இல்லையா கண்டிஷன்னா என்னன்னு மட்டும் நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. பட் இப்போ நீங்கள் மெமரி பண்ணுறது இங்கே இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் டிசைன் ஃபார்முலா ஆஃப் லேசிஸ் தியரி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டெரிவேஷன் இருக்குது, எப்படி அவர் கொண்டு வந்தார் சொல்லிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா போதும். இங்கே டிசைன் ஸ்டெப்பும் கொடுத்துருக்கோம், ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கெனடிஸ் நீங்கள் ரீகால் பண்ணிங்கனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வெலாசிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ், ஒரு டெப்த்து, ஒரு சேனலோட கிராஸ் செக்ஷன், ஹைட்ராலிக் மீன் டெப்த், அது எல்லாமே டிசைன் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வருவோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் எவ்வளோ வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது மீன் பார்ட்டிகல் சைஸ், ஸோ எந்த அளவுக்கு அங்கே சில்ட், நம்மளுக்கு சில்ட் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் அங்கே சில்ட் கன்சிஸ்டன்ஸாக நடந்துகிட்ருக்கு, பட் அந்த சேனலில் அது எலிமினேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ சில்ட்டை சில்ட் ஃபேக்டர் நாங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா எஃப். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சில்ட் ஃபேக்டர், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியம். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1.76 ரூட் DMM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சில்ட் ஃபேக்டர் ரொம்பவே முக்கியம். ஸோ டின்றது நம்மளுக்கு டெப்த்து தான். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா மீன் ஃப்ளோ வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளோ வெலாசிட்டி மீன், அந்த டோட்டல் செக்ஷனுக்கும் ஃப்ளோ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு தெரியும், Q தெரியும், அண்ட் F சில்ட் ஃபேக்டர் தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், V is equal to Q F square by 140 whole power 1/6 அப்படின்றது தான் நம்மளுக்கு மீன் ஃப்ளோ வெலாசிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் மீன் ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி ஒரு டெரிவேஷனில் இருந்து தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்திருக்கு. இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு அந்தளவுக்கு டெரிவேஷன்லாம் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க நானும் விரும்பல. இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் டிசைன் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. சில்ட் ஃபேக்டர் ஃபார்முலாவும் அது கூட வெலாசிட்டி ஃபார்முலாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த்தும் பார்த்துக்கலாம். என்னென்னா 5/2 V square by F. ஓகேவா? தென் determine the area of cross section. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன, அந்த நம்ம டிஸ்சார்ஜ் வெலாசிட்டியில் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், A is equal to Q/V. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம ட்ரபிசாய்டல் செக்ஷன் செமி எலிப்டிக்கல் செக்ஷனாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஃபைனல் ரெஜிம் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு சேனல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ட்ரபிசாய்டல் செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதோட ஸ்லோப் 1/2 ஹரிசாண்டல் அண்ட் 1 வெர்டிக்கல். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவர் டெரிவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. P is equal to 4.75 root Q. ஓகேவா? Qன்றது டிஸ்சார்ஜ். ஓகேவா? எல்லாமே டிஸ்சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்க டிஸ்சார்ஜ்க்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த பெட் ஸ்லோப். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளுக்கு D தெரியும், F தெரியும், டிஸ்சார்ஜ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், அண்ட் ஏரியா தெரியும். நெக்ஸ்ட் பெட் ஸ்லோப், அந்த சேனலுக்கு நம்ம எந்த பெட் ஸ்லோப் அவங்க நம்ம எலிமினேட் பண்ணது லாங்கிட்யூனல் ஸ்லோப் நம்மளுக்கு ரெஜிம் சேனலில் கிடையாது, பட் பெட் ஸ்லோப் இருக்கும். ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட பெட் ஸ்லோப். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ 1/3340 இன்ட்டு F silt factor power 5/3 by discharge 1/6. ஸோ இதுதான் நம்மளோட பெட் ஸ்லோப். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் இங்கே டிசைன் ஆஃப் லாசிஸ் தியரியோட ஸ்டெப்ஸு. உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது F அண்டு V. ஓகேவா? ஸோ இது ரெண்டு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃபார்முலா டேரெக்டாக நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்லேயே கேட்பாங்க, இல்லைனா ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது இப்போது ஸ்டெப்ஸ் பார்த்தோம். நம்ம டிசைன் ஸ்டெப்ஸ் லாசிஸ் தியரியில் பார்த்தோம். லாசிஸ் நம்மளுக்கு நார்மல் ஸ்கோரிங் டெப்த் அப்படின்னு ஒரு டெப்த் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் பேசியிருப்பார். என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சேனல் செக்ஷன், ரிவர் சேனல்ஸ் இருக்குது, ஒரு வைடரான ரிவர் சேனல்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெட்டட் பெரிமீட்டர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்மளோட ஸ்டேபிள் சேனல். ஒரு ரிவருக்கு ஸோ ரிவர் சேனல் இருக்குன்னா அதோட வெட்டட் பெரிமீட்டர் நம்மளோட சேனலோட வெட்டட் பெரிமீட்டர் அந்த வித்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவரோட பெரிமீட்டர் நம்மளோட சேனலோட
வித்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும் போது ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்காரிங் டெப்த் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் போது அந்த ரிவரோட ஸ்காரிங் டெப்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் மீன் இது வந்து நம்ம சேனலோட ஸ்காரிங் டெப்த் ஃபேக்டரும் ஸோ அண்ட் இங்கே இருக்க ஃபேக்டரும் தட் மீன் ரிவரோட ஸ்காரிங் டெப்த் ஃபேக்டரும் நம்மளுக்கு ஆர் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர் டேஷ். ஸோ இங்கே வந்து க்யூ, ஸோ ரிவரில் வந்து க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித். ஸோ ஸ்மால் க்யூனா என்னென்னா க்யூ பை வித், அதுதான் அது நீங்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இரிகேஷனில் க்யூ அப்படின்னு வர்றது என்னென்னா கேபிட்டல் க்யூ பை வி, தட் மீன் டிஸ்சார்ஜ் பர் யூனிட் வித். ஸோ இங்கே பின்றது வித் ஹேட் கன்சிடர்ட் செக்ஷன். ஓகேவா, ஸோ என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ரிவர் ஒரு சேனல் இருக்குது, ரிவர் சேனலில் என்னோட ஒரு ஆர்டினரியான ஸ்டேபிள் சேனல் இருக்குது. ஸோ ரிவர் சேனலோட பெரிமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த வித் ஆஃப் த ரெஜிம் சேனல். ஓகேவா, ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதோட ஸ்காரிங் டெப்த் வந்து ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் டேஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா நம்மளோட நார்மல் ஸ்காரிங் டெப்த் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சில டைம் கேட்கலாம், ஸோ இல்லைனா இந்த கண்டிஷனே கேட்பாங்க. தட் மீன் ரிவர் சேனலுக்கும் ஸோ நம்ம ரெஜிம் சேனலுக்கும் என்ன வந்து ரிலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கொஷின், வாட் வில் பி த, இப்போ வந்து கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட் வில் பி த வெக்டர் பெரிமீட்டர் ஆஃப் எ ரெஜிம் சேனல் ஆஸ் பர் லேசிஸ் தியரி. தட் மீன் வெக்டர் பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, நான் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா கொடுத்தேன்ல அதுலேருந்து தான் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பி தான் வெக்டர் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4.75 ரூட் நம்மளோட டிஸ்சார்ஜ். ஓகேவா, ஸோ இங்கே கொஷினில் டிஸ்சார்ஜ் வந்து 100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 4.75 ரூட் 100. ஸோ அது நம்ம ரூட் எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 47.5 மீட்டர். ஓகேவா, ஸோ 47 தட் பெரிமீட்டர்ன்றது நம்மளுக்கு ஒரு லென்த்து தான். ஸோ அப்போ அதோட யூனிட் வந்து மீட்டர் தான். ஸோ கன்ஃபியூஷனே இல்லை, பிகாஸ் எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 47.5. ஸோ இங்கே ரெண்டுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் போட்டுடலாம். பாருங்கள் கொஷினில் வந்து ஈஸியாக நம்ம ரூட் எடுக்கிற மாதிரி வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க சப்போஸ் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா. நெக்ஸ்ட்டு லேசிஸ் பெரிமீட்டர் அண்ட் டிஸ்சார்ஜ் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பெரிமீட்டர் அண்ட் டிஸ்சார்ஜ் ரிலேஷன்னா அந்த P இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தான். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 4.75 டிஸ்சார்ஜ் பவர் 1/2 இல்லைனா ரூட். தட் மீன் 4.75 ரூட் கியூ தான் இங்கே 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின், ஃபார் மீடியம் சில்ட் ஹூஸ் ஆவரேஜ் கிரெயின் சைஸ் இஸ் 0.16 mm Lacy's silt factor is likely B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. ஃபஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷினில் வந்து என்னென்னா நம்ம சில்ட் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ F இஸ் ஈக்குவல் டு என்ன 1.76 ரூட் அதோட கிரெயின் சைஸ் எம்எம்மில். ஓகேவா, ஸோ நான் டெப்த்துன்னு சொல்லிட்டேன். ஸோ எம்எம்மில் அதோட கிரெயின் சைஸு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். டீனோடனே டெப்த் அப்படின்னு தான் எல்லாம் மைண்டில் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதனால் டெப்த்துன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே சில்ட்டுன்றதுனால சில்ட்டோட கிரெயின் சைஸ் தான் நம்மளுக்கு டி. ஓகேவா, ஸோ அதை மட்டும் நான் அந்த முன்ன ஸ்டெப்ஸில் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒன்று நம்ம கான்செப்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை படிக்கும் போது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை கொஷின்ஸ் பார்க்கும்போது அதுக்கு டவுட் வரும், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு டீன்றது என்னென்னா அதோட கிரெயின் சைஸ் தான், டெப்த்து கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன 1.76 ரூட் 0.6. ஸோ 1.76 இன்ட்டு 0.4 வரும். ஸோ என்ன 0.70 சம்திங் வரும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஆஸ் பர் லேசிஸ் தியரி சில்ட் ஃபேக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேசிஸ் தியரியில் நம்ம சில்ட் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுவோம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆவரேஜ் சைஸா, இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆவரேஜ் சைஸா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் பார்ட்டிகல் சைஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு ஆவரேஜ் பார்ட்டிகல். தட் மீன் அந்த ஃபார்முலா தான், ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொபோஷனல் கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. 1.76 ரூட் டி தான். ஸோ ரூட் டி தான் நம்மளுக்கு கிரெயின் சைஸ். ஸோ சி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் பார்ட்டிகல் சைஸ் ஆஸ் பர் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டைரெக்டாக ஃபார்முலா கொஷின். அக்கார்டிங் டு லேசிஸ் தியரி த பெட் ஸ்லோப்.
ஸோ பெட் ஸ்லோப் பார்த்தோம். எஃப் வந்து 1/3, தட் மீன் 1 பெட் ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, 1/334, தட் மீன் 1/3340 எஃப் 1/3 பை Q 1/6. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெட் ஸ்லோப் எஸ் இல்லைனா ஐ அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி தான் அதோட ஆன்சர். எஃப்ன்றது செல்ஃப் ஃபேக்டர், Qன்றது டிஸ்சார்ஜ். ஸோ கொஷின்ஸ் பார்த்தோம். நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு டீச் பண்ணது வந்து கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போது எல்லா தியரிக்கும் ஒரு ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு தியரி வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட ப்ராக்டிக்கலாகவும் அதோட ட்ராபேக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம லேசிஸ் தியரியோட ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். லேசிஸ் said that the regime channel has a semi-elliptical shape but same is not supported by this equation. என்னென்னா அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா ஃபைனல் ரெஜிம் கண்டிஷனில் செமி எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் இருந்தால் தான் நம்ம சேனல் நல்லா டிஸ்சார்ஜ் கொடுக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பட் நம்ம எடுத்து டிசைன் பண்ணும் போது நம்மளால் செமி எலிப்டிக்கலாக டிசைன் பண்ணாமல் ட்ரபிசாய்டில் தான் அவர் டிசைன் பண்ணி டெரிவேஷன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ட்ராபேக். ஓகேவா? தென் regime relation do not account for amount of sediment transported by flowing water. That mean அந்த ரிலேஷன் sedimentation transport பற்றி இங்கே எதுவுமே நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் characteristics of regime channels are not precisely defined. அதோட அந்த சேனலோட இவ்வளோ பேசியிருந்தாலும் அதோட கரெக்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரு நம்ம வந்து ஒரு பொதுவாக தான் அவர் சொல்லியிருப்பார். ஃப்ளோ ஆகுது, ஸ்கோரிங் வரலை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரே தவிர ப்ரிசைஸாக அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ இது எல்லாமே எனக்கு ட்ராபேக்ஸ் ஆஃப் லேசிஸ் தியரி. ஓகேவா? அகெயின் ஒன் மோர் கொஷின். லேசிஸ் தியரி இஸ் அப்ளிகபிள் டு ஃப்ளோ. என்ன கண்டிப்பாக வந்து அலுவியல் ரிவர்ஸ்க்கும் அது நம்ம லேசிஸ் தியரி அப்ளிகபிள் தான். அண்ட் கேனல்ஸ் ஒரு பொதுவான ஒரு கேனல்ஸ் அண்ட் சேனல்ஸ்க்கும் ஒரு அப்ளிகபிள் தான். லேசிஸ் தியரி அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு வந்து ரெண்டு தியரிக்கும் என்ன பொதுவாக இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக கனடிஸ் தியரி வந்து நம்மளுக்கு ட்ரபிசாய்டல் சேனல், இது வந்து செமி எலிப்டிக்கல் சேனல் அண்டு சில்ட்டு சஸ்பென்ஷனில் இருக்கும். இந்த எடிஸ் ஜென்ரேட் ஆகும். இங்கே சில்ட் சஸ்பென்ஷனில் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் பாட்டம்லேயும் நம்மளுக்கு அந்த எடிஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு பேசியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கட்டர் ஈக்குவேஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு வந்து அவரே ஒரு ஓன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. அண்டு இங்கே வந்து பெட் ஸ்லோப்க்கு ஈக்குவேஷனே கிடையாது. பட் இங்கே பெட் ஸ்லோப்க்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இதை ட்ரையல் அண்ட் ரீடிசைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு V = V0 வர வரைக்கும். பட் இது டேரெக்டாக ப்ரொசீஜருக்கு டேரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அலுவியல் சேனல். இது வந்து நீங்கள் அலுவியல் சேனலுக்கும் சரி ரிவர் சேனலுக்கும் சரி அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு தியரிக்குமான காமன் என்ன இருக்கோ அண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அப்படின்றது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ரெண்டு வீடியோவில் பார்த்தது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த டேபிள்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ லேசிஸ் தியரியும் கெனடிஸ் தியரியும் இவ்வளோ தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு தியரும் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தனியாக உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. மற்ற இந்த தியரி பார்ட்லாம் கூட ஒமிட் பண்ணிவிடுங்க. பட் இந்த ஃபார்முலாஸ் நான் எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அந்த ஃபார்முலாவும் அந்த பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதுதான் வந்து லைவாக இருக்கும் கிளாஸு. பட் இப்போ டைம் இல்லை. பட் இது நான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் இன்ட்ராக்டிவாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே நான் கன்சிடர் பண்ணுறேன் உங்களோட ரெக்வஸ்ட்டை. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.